கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கும் மாறியது நெஞ்சம் மாற்றியது தியானம். உலக தியான நாள் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் முத்து சைக்கிள் மார்ட் கும்பகோணம். புது மாடல்களில் அனைத்து கம்பெனி சைக்கிள்களும் அங்கீகாரம் பெற்ற மொத்த விற்பனையாளர் முத்து சைக்கிள் மார்ட் கும்பகோணம். தியான நாள் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்காக பங்கேற்று நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க தஞ்சாவூர் யோகா பயிற்றுனர் வே பொய்யாமொழி அவர்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். பெருங்குடியில ரவிராஜ் பேசுறேன். தெளிவா சொல்லுங்களேன். ஹலோ. பெருங்குடியில ரவிராஜ். காலையில ஒரு அரை மணி நேரம் செய்யலாமா, ஒரு மணி நேரம் செய்யலாமா யோகா? அது உங்களுடைய நேரத்தை பொறுத்ததுங்க ஐயா. குறைந்தபட்சம் அரை மணி நேரம். அந்த குறைந்தபட்ச அரை மணி நேரத்தில் 15 நிமிடமாவது நீங்கள் தியான பயிற்சிக்கு ஒதுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மனது வலிமை பெறும். தொடர்ச்சியாக யோகா செய்கிற அளவுக்கு மனதுக்கு வலிமை கொடுக்கணும்னாலே நீங்கள் தியான பயிற்சி அதில் சேர்க்கணும். இல்லைனா ஒரு 2-3 நாள் செய்வோம், அப்புறம் விட்டுடுவோம். அப்போ மன வலிமைக்கு நீங்கள் தியான பயிற்சி ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிடமாவது வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 15 நிமிடம் யோகா செய்யுங்க, ரெண்டையும் சேர்த்து செய்யுங்க. ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் சிக்கல்ல இருந்து மாதவன் டைலர் பேசுறேங்க. சிக்கல் மாதவன், சொல்லுங்க சார். இது மாதிரி பகல்ல உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கு சார். நைட்டு நம்ம 8 மணிக்கு நான் சாப்பிட்டு 9-9:30 மணிக்கு கொஞ்சம் வாக்கிங் எல்லாம் போயிட்டு தான் நான் படுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மூச்சு திணறல் ஒண்ணு வருது, எனக்கு தூங்கவே விட மாட்டேங்குது. என்ன காரணம் சார்? மூச்சு திணறல் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் முறையான மருத்துவ பரிசோதனை செய்துக்கணும் முதல்ல. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. யோகாவில் நம்ம சொல்ற காரணம் மனதளவில் நம்மளை அதிகமாக பாதிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு நம்மளால மீண்டு வர முடியாம இருந்தோம்னா அது பின்னாடி நமக்கு மூச்சு திணறலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மனதளவில் அதிகபட்சம் நம்மளை அழுத்துறாங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நம்ம கட்டுப்படுத்தப்படுறோம். அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் நம்மளை ப்ரெஷர் கொடுத்து வச்சிருக்காங்க. ஒர்க் ப்ரெஷரில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே அது மனதுக்குள்ளார இருந்து இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு வந்துடுது. அதனால் மனதை நீங்கள் லேசாக ஆக்குனீங்கன்னாலே இந்த மூச்சு திணறல் குறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முறையாக ஒரு தியான பயிற்சி கொஞ்சம் நாளைக்கு செஞ்சு பாருங்க. ஓகே சார். சார், தியானம் இல்லாமல் வெறும் யோகா மட்டும் பண்ணலாமா சார்? தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அந்த யோகா பல விதத்தில் உதவும். ஆனால் உடல் ஆரோக்கியம் மட்டுமே வருங்காலத்தில் பத்தாது. உங்களோட கோவிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தாண்டி வந்தோம். கோவிட்ல ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தவங்களாம் நிறைய பேர் போயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனா அவங்களுக்கு உடல்ல இருக்கிற தைரியம் மனசுல மன தைரியம் உள்ள எத்தனையோ சாமானிய மக்கள் தைரியமா கோவிட்டை தாண்டி வந்தவங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஒரு சுகாதாரமான இடத்துல இருந்த உயர்மட்ட மனிதர்கள் நிறைய பேர் போயிட்டாங்க. அப்போ இன்னுமே வர காலகட்டத்துக்கு யோகா மட்டும் பத்தாதுங்கிறது தான் எங்களுடைய யோகா தேவை ஆரோக்கியத்துக்கு. தியானம் மிக அவசிய தேவை. இரண்டு கண்கள் மாதிரி. எதிர்காலத்தை நம்ம போற போக்கு வேற மாதிரி இருக்கும். அதை பத்தி பார்க்கணும்னா கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம சொல்லணும். எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, நீங்க இந்த தொற்று வியாதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1800 1700 காலரா பிளேக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அதெல்லாம் மக்கள் கொத்தா மடிஞ்சாங்க. ஆனா இப்படின்னா காலரா வந்தா 10 நாள் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க, வயிற்றுப்போக்கு வரும். அது என்னன்னா நம்முடைய யோகாவில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு 5 விதமான கோஷங்கள்ல முதல் கோஷம் இந்த அன்னமய கோஷம்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பை பாதிக்கிற நோய்கள், பிளேக்கோ அல்லது காலராவோ, அது டைம் எடுத்துக்கும். அதே பார்த்தீங்கன்னா 2005க்கு அப்புறம் கோவிட் வந்தது. 2005லேருந்து வந்த வைரஸ் தான் அந்த கோவிட்டுங்கிற வைரஸ். அது என்ன பண்ணுதுன்னா உடம்பை பாதிக்காது. நீங்கள் நல்லா இருப்பீங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் வரும் 2 நாளில். அப்போ இது பிராணமய கோஷத்தை பாதிக்கிற கிருமிகள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. 2வது லேயர் இது. 3வது லேயர் மனோமய கோஷம், அதாவது நரம்பு மண்டலம் சார்ந்தது. அப்போ அடுத்த கட்டத்தில் வரக்கூடிய ஒரு தாக்குதல் எப்படி இருக்கும் இயற்கையிலன்னா, அந்த வைரஸ் வந்துச்சுன்னா நேரடியாக நரம்பு மண்டலத்தை தாக்கும். அப்போ உங்களுடைய மனநிலையே பாதிக்கப்பட்டு போயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை தான் பிற்காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்கள் இப்பையிலேருந்து மனதை தான் வலிமை பண்ணி ஆகணும்.
அப்படிங்கிறதா இது என்னுடைய ஒரு எல்லாத்தையும் பார்த்து நானா யோசனை பண்ற ஒரு விஷயம் தான் இது. இதுக்கான எந்த ஒரு ஆராய்ச்சியும் கிடையாது. ஆனா அந்த தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் இதெல்லாம் தாக்குனதுக்கு அப்புறம் அடுத்தபடி நேரடியாக நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் தான். அதுக்கான எல்லா எலக்ட்ரானிக் மீடியாவும் இப்ப இருக்கு. அதுவும் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப கூடிய விரைவில் நம்ம நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்திக்கணும்னா நமக்கு முக்கிய தேவை தியானம். ஓகே சார். ஓகே சார். அடுத்த நேயர் வணக்கம். கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட்டின் மாறியது நெஞ்சம் மாற்றியது தியானம் உலக தியான நாள் சிறப்பு நேரலை.